மரத்த பார்த்தாலே என்னன்னு தெரிலங்க, எனக்கு பேரானந்தம் ஆயிடுது. அதனால தான் மரத்த பற்றி நெறைய விஷயங்கள் பாடல் வரிகளாவும், தத்துவங்களாவும் வந்திருக்குங்க. மரத்தில தானங்க மரத்துக்கு கீழ உட்காந்தான புத்தர் கூட ஞானம் அடைஞ்சாரு. அது என்னமோ தெரியலங்க, மரத்த எனக்கு சுத்தி, சுத்தி, சுத்தி படம் எடுக்கணுன்ற ஆசைங்க. என்னுடைய மொபைல் கேமராலேயே இந்த காட்சிய படம் பிடிச்சேங்க. எடுக்கிற எனக்கே தலை சுத்துதுன்னா, பார்க்குற உங்களுக்கு எப்படின்னு நீங்களே யோசிச்சுக்கங்க. எவ்வளவு அற்புதமா இருக்கு பாருங்க இந்த காட்சி. மரம் தாங்க இந்த உலகத்தினுடைய எப்படி சொல்றது ஆரம்பம்ங்க. மரம் தான் நமக்கு சுவாசத்த குடுக்குது, உணவ குடுக்குது, ஞானத்த குடுக்குது, எல்லாத்தையுமே குடுக்குதுங்க. நம்ம உடம்புடைய பெரும் பகுதி, உடம்பேன்னு சொல்லலாங்க. மரத்துடைய ரிஃப்ளெக்ஷன் தாங்க இந்த உடம்பு. ஸோ, அதனால மரத்த பேணி பாதுகாத்துக்குங்க. மரத்த வைங்க. வீட்டுக்கு ஒரு மரம் வைங்க. மரம் ஒரு குழந்தை தாங்க அது. அது பூமி தாய்க்கு முதல் குழந்தைன்னு கூட நம்ம மரத்த நம்ம சொல்லலாங்க. ஸோ, நம்மலாம் கூட அப்புறம் தாங்க வந்தோம். மரம் நம்மளுடைய ஆதி இறைவன் கூட சொல்லலாம். ஏன்னா, ஆதிவாசிய நம்மளுடைய முன்னோர்கள் எல்லாமே மரங்கள தாங்க வணங்கியிருக்கிறாங்க. ஸோ, மரங்கள வணங்குறதுல தப்பு இல்லைங்க. ஏன்னா, அதுக்குண்ட ஒரு உணர்வு இருக்குங்க, உயிர் இருக்குது. மரம் உங்கள ஹீல் பண்ணுங்க, உங்கள அமைதிப்படுத்தும், சந்தோஷப்படுத்தும். உங்க சொல்கிற எல்லா விஷயத்தையும் கேட்குங்க அது. உங்களுக்கு ஆறுதலா இருக்கும். ஸோ, மரத்த வைங்க, ஆனந்தமா சுத்தி சுத்தி ஆடுங்க.